வணக்கம். என் பேர் யோகிதா. நான் வந்து பில்ட் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர். எங்கள் கம்பெனி பார்த்திங்கன்னா 2009 ஏப்ரல் 9 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கும் சரி என்னோட இருக்கிற அதர் டைரக்டருக்கும் சரி நாங்கள் வந்து ஹெச்ஆர் ப்ரொஃபஷ்னல் வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். நாங்கள் வந்து 1994 மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க் ஸ்பெஷலைசிங் இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அந்த போஸ்ட் கிராஜுவேட் கல்வி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹெச்ஆர் அப்படின்ற துறையில் வந்து நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு வரோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர்லேருந்து அதுக்கப்புறமா டெவலப்மெண்டல் ஹெச்ஆர் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், ட்ரைனிங்கு, ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஆர்கனைசேஷன் டிசைன், டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து நாங்கள் வந்து கன்சல்டிங் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணிட்டு வரோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஒரு டார்கெட் குரூப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்இ செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ். இந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை செட் பண்ணி கொடுத்து அங்கே வந்துட்டு ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜியை வந்து சஜஸ்ட் பண்ணி அந்த கம்பெனிஸோட பிஸ்னஸோடைய வளர்ச்சிக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுதான் எங்களுடைய ஃபண்டமெண்டல் கோர் பிஸ்னஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2017 நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா இந்த ஹெச்ஆர் வந்து வெறுமனா பேப்பர் பென்சில் மாடலில் கன்சல்ட் பண்ணுறதை விட ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்மில் இதை வந்து கொண்டு போனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கம்பெனிக்கு உதவியாக இருக்கும். அதை வந்து சஸ்டெயின் பண்ணி அந்த கம்பெனியால் எல்லாருக்கும் ஹெச்ஆரை நல்லபடியாக கொண்டு சேர்க்க முடியும், அதனால் பயனடைய முடியும், அதனால் மேலும் வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு வந்ததுனால நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா இந்த ஹெச்ஆர் டெக்னாலஜிக்கு ஃபோக்கஸ் கொண்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தனியான ஒரு வேர்ட்டிக்கலை வந்து நாங்கள் ஆரம்பித்து ஜோஹோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஜோஹோ டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம், ஜோஹோ கார்ப்பரேஷன், அந்த கம்பெனியோட டைஅப் வச்சு அவங்களோட பார்ட்னர் ஆகி நாங்கள் இந்த ஹெச்ஆர் கன்சல்ட்டிங்கை இல்லை ஜோஹோ டெக்னாலஜி பிளாட்ஃபார்மில் ஒருங்கிணைச்சு அதை வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக வந்து எங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு கொண்டு போகிறோம். கம்பெனிக்கு வந்து ஹெச்ஆர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எந்த கண்ட்ரீஸோடையும் நம்மளால் ஈஸியாக வியாபாரம் பண்ண முடியும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போது எங்கே வந்து டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் அங்கே வேலை பார்க்குற மக்கள் அவங்களுடைய திறமை, அந்த திறமையை வெளிக்கொண்டு வருது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி திறமையான மக்களை வந்து அந்த கம்பெனியில் தங்க வச்சு அவங்கக்கிட்ட இருந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை வெளியில் கொண்டு வர்றது, இதுதான் அந்த கம்பெனியோட சேலஞ்சாகவே இருக்குது. ஸோ அதனால தான் எங்களை மாதிரியான இந்த ஹெச்ஆர் ஃபீல்ட்லேயே 30 வருஷமாக இருந்து பலதரப்பட்ட மக்களை பார்த்து, பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரீஸை பார்த்து, பலதரப்பட்ட லீடர்ஸோடு நாங்கள் வேலை செஞ்சு அதன் மூலமாக வந்த அனுபவமை வச்சு நாங்கள் பண்ணுற இந்த ப்ராசஸஸ், இந்த சர்வீசஸ் வந்து கண்டிப்பாக வந்து இப்போதைக்கான தேவை கண்டிப்பாக இருக்குது. இதை செய்கிறதுக்கு நாங்கள் மிகவும் ஆர்வமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கோன்றதை சொல்லிக்க விரும்புகிறேன்.